நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உங்களை உத்ராண்டியோட வாழ்க்கையை கெடுக்க விட மாட்டேன். நீங்க என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணீங்க, ஆனா நான் அதை உத்ராண்டிக்கு நடக்க விட மாட்டேன். நீங்க என்னோட மானத்தோட விளையாடணும்னு நினைச்சீங்க, ஆனா அப்ப என்னால தப்பிக்க முடிஞ்சது. இப்ப நான் உங்களை தப்பு செய்ய விட மாட்டேன். அவங்க மானத்தோட நீங்க விளையாடுறத நான் அனுமதிக்க மாட்டேன். அனுமதிக்க மாட்டேன். பிரியா, என்னாச்சு உனக்கு? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு பாஸ்ட் எது பிரசன்ட் எதுன்னு புரியல போல இருக்கு. குழம்பி போயிருக்கு. நான் அந்த ஆள் இல்ல பிரியா. உன் மானத்தோட விளையாட நினைச்ச போலீஸ்காரன் நான் இல்லம்மா, புரிஞ்சுக்க. உன் எதிர்க்க நிக்கிறது உன் மாமனாரு. அட, குழப்பத்துல இருந்து வெளியே வந்து உண்மையான விஷயத்தை யோசிக்க பாரு. வளர்னது போதும், நிறுத்துங்க. நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க எப்படிப்பட்டவர்னு தெரியும். பிரியா, 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 நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தேவயானி, பிரியாவுக்கு என்னாச்சுன்னு பாரு. என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கா, என்னன்னு புரியல. தயவு செஞ்சு இவன் மானத்தை பறிக்க நினைச்ச அந்த போலீஸ்காரன் நான் இல்லைன்னு அவளுக்கு சொல்லு. அம்மாடி, நான் SS பிரேமானந்த். உன் மானத்தோட அன்னைக்கு விளையாடினவன் வேற ஒரு போலீஸ்காரன். அம்மாடி, கொஞ்சம் அமைதியா இருமா. இங்க பாரு, எந்த பிரச்சனையும் இங்க இல்ல. கொஞ்சம் அமைதியா யோசனை பண்ணி பாரு. ரிலாக்ஸ்மா. அன்னைக்கு நடந்த பழைய சம்பவம் மனசை பாதிச்சு. பரவாயில்ல. நான் ஆதி கிட்ட பேசி உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் தரோவா செக் பண்ணி பார்க்க சொல்றேன். ஏன்னா இது இப்படியே விட்டுறக்கூடாது, நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஓகே தேவயானி, இவளை ரூமுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வை. எல்லாம் சரியாயிடும். ரொம்ப குழம்பி போயிருக்கா. நாளைக்கு காலையில பேசிக்கலாம். மம்மி, மம்மி, ஐம் சாரி. நான் கன் எடுத்திருக்க கூடாது. மம்மி, அது உத்ராண்டி மயக்கத்துல இருக்காங்க. மம்மி, நான் சரி பிரியா, கன் எடுத்திருக்க உன் நிலைமை கூடாது. என்னால புரிஞ்சுக்க முடியுது. நாம இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நீ ஒரு ரூம்குள்ள போ, நாம அப்புறமா பேசலாம். போ. நாம சந்தோஷமா கொண்டாட நினைச்ச பார்ட்டியை கெடுத்துட்டா பாத்தியா? திடீர்னு அவன் மூளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ரத்தம் வருதே. மேல எதிரி. உன்னை யார் இதை வெறும் கையால கிளீன் பண்ண சொல்லுது? உங்களுக்கு தான் கரையாயிடுச்சு. தேவயானி, நீ நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் நடக்கல. அது வந்துங்க, உங்களோட ட்ரெஸ்ல ரத்தக்கரை பட்டுடுச்சு. இதை கைட்டி கொடுங்க, நான் உடனே துவைச்சிடுறேன். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அப்புறம் கரை போகாத. பரவாயில்ல, விடு. பிரியா இப்போ நல்லா தானே இருக்கா? நிச்சயம் அவ பண்ண தப்ப இந்நேரம் அவ உணர்ந்திருப்பான். திடீர்னு ஏன் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டான்னு ஒன்றும் புரியல. அன்னைக்கு அவளை நான் தான் மானபங்கப்படுத்தின, அது இதுன்னு பாஸ்ட் எது பிரசன்ட் எதுன்னு புரியாம நான் அவகிட்ட இதைத்தான் சொன்னேன்.
ஏதாவது மருந்து போட்டு விடுறவா. இல்ல நான் மருந்து போட்டுக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. பார்ட்டில வந்தவங்களை கூட சரியா கவனிக்காம இங்க வந்துட்டேன். நீ இருந்திருந்தாலாவது நல்லா இருந்திருக்கும். நீயும் புறப்பட்டு வந்துட்ட. வந்த விருந்தாளிங்க என்ன நினைக்கிறாங்களோ என்னவோ. என்ன தேவயானி எங்க? பிரேமானந்தி ஆளை காணோம். தெரியல தாத்தா, காணுமே ரெண்டு பேரையுமே. அம்மா கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். மேடம், பிரேமானந்தும் அவரோட ஒய்ஃபும் இங்க ரொம்ப நேரமா காணும் மேடம். அப்ப ஆதி மேடம், யாரோட கல்யாணத்துக்கு பர்த்டேவோ அவங்க மிஸ்டரும் மிஸ்ஸஸும் காணாம போயிட்டாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் இல்லாத இந்த கல்யாணத்துல நாங்க அட்ரஸ் தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கோம். கண்ணா, எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க அப்பா ரொம்ப ரொபாட்டிக்கா மாறி அவர் மனைவியோட இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. உனக்கு என்ன தோணுது? அவர் தான் கால் பண்றாரு. டாட், நீங்க எங்க இருக்கீங்க? எல்லாரும் உங்களை தான் கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல கண்ணா, திடீர்னு உத்ராவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். உன் அம்மாவும் இங்கதான் இருக்கா. என்ன? அப்போ பிரியாவும் அங்கதான் இருக்காளா? ஆமா, பிரியாவும் இங்கதான் இருக்கா. சரி, நாங்க எல்லாரும் வந்துடுறோம். அதுக்குண்ணா நீ வந்திருக்கிறவங்களை கவனி, இங்க நான் பாத்துக்கிறேன். உத்ராவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, இப்ப பரவாயில்ல. முடிஞ்சா மந்திரி கிட்ட நான் இருக்க முடியாம போனதுக்கு சாரி சொல்லிடுப்பா. அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்க. சரி டாட், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரிடா கண்ணா, ஓகே. சொல்லு. சித்திக்கு திடீர்னு உடம்பு முடியலையா, அதனாலதான் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாராம். அதனாலதான் அம்மாவும் கூட போயிட்டாங்க. உங்ககிட்ட அவர் முதல்ல சாரி கேட்க சொன்னாரு, ஏன்னா போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போகவே இல்லைல்ல, அதனால. எனிவே பார்ட்டி இஸ் ஆன். முதல்ல சாப்பிட்றலாமே, அதுக்கப்புறமா இன்னொரு ரவுண்ட் டான்சிங் பண்ணலாம். அப்பா எனக்கு பசிக்குது, சாப்பாடு வைக்க சொல்லு. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திடீர்னு இந்த உத்ராமாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, அதுவும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம. நீ அடங்க மாட்டியே. உன்னுடைய யோசனையோடைய குதிரை ஓடுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலே போதும். உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பிரிச்சு மேயறதுக்கு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அதுதான் உனக்கு பொழுதுபோக்கு. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது என் பேர் இப்படி கெடுக்காதீங்கன்னு. நான் சும்மா விளையாட்டுக்கு பேசுறேன் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் நிஜமாவே வருத்தப்பட்டு தான் கேக்குறேன். இப்ப நம்ம வீட்டையே எடுத்துக்கோங்க. வித்யாவும் வீட்டுல இல்ல, அதோட உத்திரமாவுக்கும் திடீர்னு. சிட்டு, பெரிய ஆளுங்களுக்கு பெரிய துக்கம் இருக்கும். நீயே அது மாதிரி விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தாம நீ என் மேலேயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த கத்துக்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நம்ம வீட்டுக்கு போலாமா? ஓ மேல சத்தியம், எனக்கு நம்ம வீட்டுக்கு போகணும்னு எனக்கு ஒரே ஆசையா இருக்கு. சும்மா இருங்க. நீங்க தண்ணி அடிச்சது காதல் மன்னனா மாறிடுவீங்க. ரொமான்டிக். சரி வாங்க, முதல்ல வந்து டின்னர் சாப்பிடுங்க. சிட்டு, நீ ஆசையா சாப்பிடவான்னு கூப்பிட்டா நான் வந்துதான் நான் உன்னை டின்னருக்கு. வாங்க. வர சாப்பாடு ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. ஐ ஆம் வெரி டெப்ரெஸ்ட். இம்ப்ரெஸ்ட். அதேதான். முக்கியமா எஸ்எஸ்பி இங்க இல்லாத குறையே இல்லாம போச்சு. இல்லைன்னா இந்த மாதிரி பார்ட்டியில எப்போ கெஸ்ட விட்டுட்டு போனாரோ நான் ரொம்ப கோவப்பட்டிருப்பேன். ஆனா நீ எப்படி மொத்த சிச்சுவேஷனையும் ரொம்ப நல்லா சமாளிச்சியோ, அதனால நீ என் மனசுல இடம் பிடிச்சிட்ட. நான் யாரோட பையன்? அது எனக்கு தெரியும் நீ யாரோட பையன்னு. அதனாலதான் நான் நாளைய நாளுக்காக காத்துட்டு இருக்கேன். நாளைக்கு நீ வரணும், அப்புறம் என் கூட வேலையை ஆரம்பிக்கணும். சரி வாப்பா. நான் நாளையிலேருந்து பிஸ்னஸோட பேப்பர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் உன் பதிலுக்காக காத்துட்ருக்கேன்.
அப்படின்னா நீ வாழ்க்கை பூரா காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு என் காதல் மேல் நம்பிக்கை இருக்கு கௌதம். அப்புறம் உன் மேலையும் தான். நான் ரொம்ப நாளைக்கு காத்திருக்க போறதில்ல. அடடே கரண், நீங்க 2 பேரும் ஜோடி புறா மாதிரி காதுல கிசு கிசுன்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? 2 பேரும் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல இன்வென்டடா இருக்கீங்க போல. இன்வென்டட் இல்ல மேடம், எக்ஸைட்டட்னு சொல்லுங்க. எக்ஸைட்டட். இப்ப நீ கொஞ்சம் ஜாஸ்தியா பேசிட்டு இருக்க. உங்க பிசினஸ் உடனே ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? அப்ப கௌதம், ஆதியோட நீ என்ன வந்து நாளைக்கு சந்தி. அப்புறம் ராதாராணியோட உடம்பு சரியாயிடுச்சுன்னா அவளையும் கூட்டிட்டு வா, ஒரு நல்ல டீ போட்டு தரேன். இப்ப கிளம்பு, போய் வண்டி எடுக்க சொல்லு. வரேன்பா. ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரியல. நான் உனக்கு எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுல உன் காதுல விழுதா இல்லையா? என் பொண்ணோட இதயம் எப்படி இப்படி கல்லு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு புரியல. வித்யா, நான் ஒரு பெரிய பைத்தியக்காரி. அதனாலதான் உன்னை எதுவும் சொல்லாம இருக்க. உங்க அப்பா வந்தார்னா அவர்கிட்ட என்னன்னு சொல்லுவ? அவர் உன் பேச்சை கேட்க மாட்டாரு. அவருக்கு என்ன பதில் சொல்லுவ? எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குதுமா. நான் எப்படி உனக்கு புரிய வைக்க போறேன்? என் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் எதுவும் சொல்லாமலே என் மனசுல இருக்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஆனா இன்னைக்கு மட்டும் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்? வித்யா, எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி இன்னொருத்தர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவளுடைய குழந்தை வீட்டை விட்டு வெளியில வரணும். எனக்கு புரியவும் இல்லை, புரிஞ்சுக்கவும் விரும்பல. நீ யோசிச்சு பாரு, நான் சொல்றது கேளு. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றதென்பது மெய்தானே. ஆசைகள் என்ன ஆசைகள் என்ன, ஆணவம் என்ன, உறவுகள் என்பதும் பொய்தானே. உடம்பு என்பது உண்மையில் என்ன, கனவுகள் வாங்கும் பைதானே. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள்.
நான் எங்க இப்படி வந்தேன்? பார்ட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ, அக்கா நான் ஒரு ரூம்ல என்ன பண்றேன்? நம்ம பார்ட்டிக்கு தானே போனோம். நீ கொஞ்சம் நிறைய குடிச்சிட்ட போல இருக்கு. ட்ரிங்க்ஸா? அக்கா நான் அதை தொட கூட இல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை உத்ரா. உனக்கு ட்ரிங்க் பண்றது பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால என்ன நீ என்ன தினமுமா குடிக்கிற? அக்கா நான் நிஜமா சொல்றேன், நான் அதை தொட்டு கூட பார்க்கல. அக்கா நான் நிஜமா தான் சொல்றேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. வெயிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உத்ரா அதை விட்டு தள்ளு. நான் தான் சொல்றேன் பிரச்சனை இல்லைன்னு. முதல்ல இதை போட்டுக்கோ. என்ன வீட்டுக்கு யார் கூட்டிட்டு வந்தாங்க? உங்க மாமாவும் அப்புறம் பிரியாவும். அப்புறம் அந்த பார்ட்டி அங்க ஆதி இருந்தான்ல, அவன் தான் எல்லாத்தையும் சமாளிச்சான். நீ மாத்திரையை போட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் இப்ப வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாட்டி அசத்தல இந்த அளவுக்கு சூப்பரா எதிர்பார்க்கவே இருந்தது. இல்லை தெரியுமா? சித்தி எப்படி இருக்காங்க? சித்தி எங்க நல்லா இருக்காங்கல்ல? ஆண்டி நல்லா இருக்காங்க, ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதே கண்ணா, நீ எங்க போற? பார்ட்டி நல்லபடியா நடந்தது இல்ல? வந்திருக்கிறவங்கள யாரும் சரியா கவனிக்கல, அது இதுன்னு குறை சொல்லலையே. இல்ல டேட், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது மந்திரி மேடம் தான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், சித்திக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் கூட்டிட்டு போயிட்டாருன்னு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் நாளைக்கு அவங்க ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன், கட்சி வேலையா, அதனால நான் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. பார்ட்டியில ஜாயின் பண்ணிட்டேன், வேலையை ஆரம்பிக்க போறேன். ஏன்னா அரசியல் கவனமா வேலை செய். மந்திரி மேடம் சந்தோஷப்பட்டாங்கன்னு வை, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். சரி டேட். குட் நைட் டேட். கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன். சரி கண்ணா, நீ போ, நானும் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆதித்யா, பிரியாணி, இப்ப உத்தரமாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? இப்ப நல்லாதான் இருக்காங்க. திடீர்னு என்னமோ மயக்கமாயிட்டாங்க. இப்ப திடீர்னு என்னாச்சு? நீ எங்க கூட அவங்க நல்லா சிரிச்சு பேசிட்டு தானே இருந்தாங்க, இல்ல? அங்க டான்ஸ் பாட்டெல்லாம் நடக்கும்போது என் பக்கத்துல தான் இருந்தாங்க. அம்மா, சித்திக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காங்கன்னு தான் டேட் சொன்னாரு. நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதான் உங்களுக்கு சரியாயிடுச்சுல, அப்புறம் என்ன? இல்ல கௌதம், உத்தரா நல்லாதான் இருக்கா. பாத்ரூம்க்கு போயிருக்கா. என்ன நான் டென்ஷனா இருக்கேனா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க போ. அம்மா, என்னால ஒரு பையனா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியலன்னு தெரியும். எப்பவுமே உங்களுக்கு துக்கத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நானும் ஒரு நல்ல பையன் மாதிரி உங்களுக்கு. போதும், நீ என்னோட நல்ல பையன்தான். உன்னை பத்தி ஒரு சின்ன கெட்ட விஷயத்த கூட என்னால கேட்க முடியாது. அது நீயே சொன்னாலும் சரி. ஆமா, நான் ஒத்துக்கிறேன். உன்னோட எல்லா விஷயங்களையும் நான் சகிச்சுக்கிறேன் தான். வேற வழி இல்லாம தான் சகிச்சுக்கிறேன். ஆனா அதுக்காக உன் மேல எனக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தமாயிடாது கௌதம். இப்பவும் நான் உன் மேல அதே அன்போட தான் இருக்கேன். எப்பவும் அதே அன்போட இருப்பேன். அப்ப எந்த விஷயத்தை நினைச்சு நீங்க எவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நிலைமை, சூழ்நிலை. ஒருவேளை காலத்தை என்னால பின்னோக்கி கொண்டு போக முடிஞ்சா நாம சந்தோஷமா இருந்த இடத்துக்கே போயிடலாம். அப்ப எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. எதுவும் என் கையை விட்டு போயிடுங்கிற பயம் இல்லாம இருந்தது. ஒருவேளை என்னால அந்த சந்தோஷங்களை திரும்ப கொண்டு வர முடிஞ்சா
ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். எல்லாம் பழையபடி ஆயிடுமா? அதெல்லாம் நிச்சயமா உங்களால முடியும். எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. இந்த நேரம் சூழ்நிலை எல்லாமே பழையபடி ஆயிடுமா? சரி கண்ணா, சரி போய் தூங்க.